வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம அடுத்த வாரம் நம்மலாம் நவராத்திரி செலிப்ரேட் பண்ண போகிறோம். 9 நாளைக்கு ஜேன்னு இருக்க போகுது. சுண்டல் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு செமத்தியாக இருக்க போகிறோம். கொழு வைப்போம், வீட்டில் எல்லாம் இருக்கு. அந்த அதை ஞாபகம் பிறந்தான் எனக்கு இனி ஒன்று பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம லீனா மணிமேகலைன்னு ஒரு குறும்படம் டாக்குமெண்ட்ரி ரைட்டர், படம் எடுக்கிறவங்க. அவங்க ஒரு படம் எடுத்தாங்க, காளின்னு ஒரு படம். அந்த படத்தோட போஸ்டர் எப்படி தெரியுங்களா? ஒரு காளி தேவியோட ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, கையிலேயே எல்ஜிபிடினா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், அந்த மாதிரி அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு அப்படியே பீடி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ, சிகரெட்டோ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. இந்த லீனா மணிமேகலை பைசெக்சுவல். அவங்களுக்கு எல்லாரும் ஒரே, ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்போ அவங்க இது போட்டோன்னா பெரிய பிரச்சனையாகி நிறைய பேர் எங்கள் கடவுளை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்க மேலே நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. அது என்னமோ ஆகட்டும், டைரக்டர் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க, அது என்னமோ அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த இஷ்யூ பற்றி மொஹுவா மொய்த்ரான்னு ஒரு எம்பி, வெஸ்ட் பெங்கால் எம்பி, அவங்கள பற்றி பார்லிமெண்ட்ரி டிபேட் எல்லாம் பார்க்குறவங்க பார்த்தா அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்துருப்பீங்க. வெஸ்ட் பெங்கால் எம்பி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காளி டு மீ இஸ் எ மீட் ஈட்டிங் ஆல்கஹால் அக்செப்டிங் காடஸ். கறி சாப்பிட்ற, சாராயம் குடிக்கிற ஒரு கடவுள். அவங்க யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு இமேஜின் யுவர் காடஸ். உங்கள் கடவுளை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சித்தரிக்கலாம், மனசில் நினச்சிக்கலாம். தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் விஸ்கி இஸ் அஃபர்ட் டு காட்ஸ். சில இடங்களில் விஸ்கி கொடுக்குறாங்க கடவுளுக்கு. சம் அதர் பிளேசஸ் இட் வுட் பி பால்சமின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சம் அதர் பிளேஸ், மற்ற இடத்துல இது தப்பானதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, விஸ்கி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்போது இந்த வெஸ்ட் பெங்காலில் காளின்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அந்த கடவுளுக்கு. இப்போ நீங்கள் கல்கட்டா போனீங்கன்னா ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் காளிக்கு கோயில் வச்சுருக்கோம், காளி ராமகிருஷ்ண ஆசிரமத்துக்கு பக்கத்தில். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த நவராத்திரி அவங்க 9 நாளும் விழா கோலமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா தேவியோட அவதாரங்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கையோட 3 அவதாரங்களையும் சாமி கும்பிட்றாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வெஸ்ட் பெங்கால். அப்போது இதை பற்றி கேட்டிருக்காங்க, மொய்வு மொத்ரா அப்படி சொல்லியிருக்காங்களேன்னு திரிணாமுல் காங்கிரஸில் மம்தா அட்டையெல்லாம் கேட்டப்போ, இது அவங்களோட பர்சனலாக அவங்க சொல்கிற விஷயம், எங்களுக்கு கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்கள் கட்சிக்கு எம்பி என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஃப்ரீ டாக், ஷீ கேன் டாக், என்ன வேணாலும், ஆனால் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இப்போ வேறு நவராத்திரி வேறு வருது. இப்போ இந்த மொய்வு மொத்ரா ஒரு ஆசாமில் பிறந்தாங்க, ஒரு பிராமண பெங்காலி குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்க யூஎஸில் தான் படித்தாங்க. யூஎஸில் படிக்கும்போது ஒரு ஜேபி மோர்கன் சேஸ்ன்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஒரு டச்சுக்காரை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணோன்னே திரும்பி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு நம்ம காங்கிரஸ் ராகுல் காந்தியோட கூட ராகுல் காந்தியை ரொம்ப விசுவாசியான, ரொம்ப ஒரு ஆம் ஆத்மி கா சிப்பாயின்னு ஒரு காங்கிரஸ்லேயே யூத் விங்கில் ஜாயின் பண்ணி வேலை செய்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்ட்டு 2010 திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்து எம்பி ஆகுறாங்க. எம்பி ஆனோன்னா அவங்களுக்கு எப்போவுமே எப்போ பார்த்தாலும் அதானியை திட்டுறது தான் வேலை பார்லிமெண்ட்டில். ஏன்னா பிஜேபியும் அவங்களும் க்ளோஸாக இருக்கிறாங்க, குஜராத்காரங்கன்னு எப்பவும் அதானி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க மேலே ஒரு கேஸ் வருது. என்னென்னா, அவங்க அவங்க மேலே 6 கேஸ் போடுறாங்கன்னா, நிஷ்காந்த் துபேன்னு அந்த எம்பி, பிஜேபி எம்பியும் ஜெய் ஆனந்த் தெஹ்ராயின்ட்டு 2 லாயரை சேர்ந்து கேஸ் போடுறாங்க. என்னென்னா, இவங்க தர்ஷன் ஹீரானந்தானி, அவர் பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். அவர் இப்போ நீங்கள் பாம்பே எல்லாம் போனால் காட்டை வளைச்சு அவங்க ஹீரானந்தினி எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாடி கட்டடங்கள் 22 அப்படி மாடி கட்டடங்களாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி கட்டி விற்கிறது தான் அவங்க வேலை. பெரிய ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்கறதுக்கு காசு
வாங்கியிருக்கீங்க அவர்கிட்டன்னு சொல்கிறாங்க. அது கேள்வி கேட்க இப்போ கேள்வி கேட்கறது எம்பி கிட்ட நம்ம கேட்போம். நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எம்பி கிட்ட போய் பார்த்து இப்படி பிரச்சனைங்க ஐயா, பார்லிமெண்ட்டில் போய் எங்களுக்கு வேண்டி சண்டை போடுங்க, எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், திருப்பூரில் நாங்கள் எங்களுக்கு இந்த 50% வரி யூஎஸில் போட்டனால நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் நின்று போச்சு. இப்போ நாங்கள் எங்கள் சுப்பராயன் எம்பி இருக்காரு, அவரை நான் பார்த்தே 10 வருஷமாச்சு. அவர் எங்கே இருக்கிறாருன்னே யாருக்கும் தெரியாது. அவர் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி எம்பி எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் எப்படி ஜெயிச்சிடறார், எல்லா இதுலேயும் அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா டிஎம்கே இந்த மாதிரி எல்லா கட்சி கூட்டணி கம்யூனிஸ்ட்டு எல்லாம் இருக்கும், எப்படி ஜெயிச்சிருவார். ஆனால் எங்களுக்கு அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்க ஒரு எம்பிகிட்ட நம்ம போய் கேள்வி கேட்க சொல்கிறது தப்பே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காசை வாங்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஓகே. நிறைய இடத்துல நடக்கும், காசு கொடுத்து என்னோட பிரச்சனையை போய் சொல்லுன்னு. அது கூட பரவாயில்லன்னு தோணுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட ஒவ்வொரு பார்லிமெண்ட் எம்பிக்கும் ஒரு இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. இதில் அவங்க கேள்விகள் டைப் பண்ணி அனுப்புனா பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் பார்த்துட்டு ஓகே நீ கேள்வி கேட்டுக்கோ, பேசு, நல்லா டைம் அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அலாட் பண்ணும். அந்த இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் யாரு கொடுத்துருக்காங்க, தர்ஷனுக்கே ஹீரானந்தானிட்டு கொடுத்து, நீ எதுக்கு எங்கிட்ட கொடுத்து நான் கேள்வி அனுப்புறது, நீ முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பு, நாங்கள் ஓகே சொன்னால் நான் பேசிக்கிறேன், எனக்கு தான் சண்டை போடுறதுக்கு கத்துறதுக்கு தெரியுமில்ல, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. அது 22 நடந்துச்சு. இப்போ 25 ஜூலையில் சிபிஐ என்கொயரி முடித்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க லோக்பால் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. லோக்பால்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் அனுப்பிச்சு இப்போ ஆகஸ்ட் மாதம் அனுப்பிச்சு தயவுசெய்து அதெல்லாம் ரகசியத்தன்மையாக வச்சுக்கோங்க, யாரும் இதை பற்றி பெருசாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தர்ஷன் ஹீரானந்தானி என்ன பண்ணார், அவர் மாப்பு சாட்சி, இப்போ ஆமாம் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக போயிடுறாரு. நீ தான் பிரச்சனை நிறையா இருக்குது, அந்த பிரச்சனை டயத்தில் அது கூட பரவாயில்ல. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்னென்னு, இப்போ பங்களாதேஷ்காரங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே புகுந்துட்டுருக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டப்போ, நீங்கள் இந்த கேள்வியை இதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் கட் அமித்ஷாஸ் ஹெட் அண்ட் புட் இட் ஆன் யுவர் டேபிள். அப்படின்னா முதல் வேலையை நீ என்ன பண்ணணும்னா, ஜேர்னலிஸ்ட்ட சொல்கிறாங்க, அமித்ஷாவோட தலையை வெட்டி உன்னோட டேபிள் மேலே வச்சுக்கோ, அதுதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு எம்பி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கற்றுங்க, ஓகே சூப்பராக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்குன்னு ஒரு நாவடக்கம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நீங்களாம் ரவுடியோ ஹூலிகன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு நாவடக்கம் வேணும். அந்த நாவடக்கம் இல்லைன்னா நீங்கள் எம்பியாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்கான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த தர்ஷன் ஹீரானந்தானி கேஸில் நீங்கள் இப்போ மாட்டிக்கு தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. பட் நம்ம கோர்ட் இல்லை, பட் அது பெரிய ஹீரானந்தானி கிட்ட என்ன சொல்கிறாங்க, இவங்க ஹேண்ட்பேக்கும் காஸ்மெட்டிக்ஸ் தான் நான் வெளிநாட்டுலேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், அதுதான் அவர் கொடுப்பாரு, நான் வெளிநாட்டு போகும்போது அவர் அடிக்கடி போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்து தர சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பிரச்சனை பெருசாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு ஹோம் மினிஸ்டரோட தலையை வெட்டிட்டு டேபிளில் வைக்கணும்னு சொல்கிறது பெரிய தப்பு, அவங்க பேசக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம என்ன தெரியுங்களா, இந்த வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து தான் இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி கட்ஸ், ஒரு அளவுக்கு மீறிய தைரியம் எப்படி வருது, யார் அந்த தைரியத்தை கொடுக்குறாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி எம்பிஸ் எல்லாம் நம்ம வச்சுட்ருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க என்ன பண்ணலான்னா, யோகாவில் எங்களுக்கு சொல்லுவாங்க, மௌன விரதம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம நாக்கு நம்மளை அறியாமல் உணர்ச்சி வசப்படும் போது வார்த்தைகள் வெளியே சேராது. ஏன்னா இவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். நல்லா சண்டை, ஏதோ ஒன்று வளர்னாலும் சண்டை அப்படி போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் போய் செஷனில் நல்லா சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாவடக்கம், ஒரு ஹோம் மினிஸ்டரோட தலையை வெட்டிட்டு வான்னு சொல்கிறதெல்லாம், ஒரு நாவடக்கம் இல்லாத ஒரு எம்பி நமக்கு தேவையா என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.